papaya. Tanya papaya pap. நோ 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 No. ஃப்ரூட். நம்மகிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்காரு ஸ்ரீலங்காக்காரு. என்ன செய்கிறவர்? ஒரு ஸ்ரீலங்காக்காரு உங்க நாட்டு ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. ஏசி ட்ரெயின் தான் பாருங்க. அப்போ போலீஸ் ஏதாவது பிரச்சனை வராதோ? நம்பி இருக்கலாம். போலீஸ் வராத இடத்துல நம்ம கச்சீர் பண்ணாத இடத்துல செய்யலாம். ரிங்கெட் மாத்திரம் $100 கொடுத்து இந்த 50 ரிங்கெட் மலேசியான்ற காசு இப்போ வேறு விழுந்து கொண்டு வருது. ஏனெண்டா முதல் வந்து நான் $1 மாற்றினான்னு சொன்னால் 3 ரிங்கெட் தான் 3 வருஷம் சொச்சம் ரிங்கெட் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ 4 ரிங்கெட் 6%, 6-7க்கு வந்துட்டு பின்னுக்கு இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்செலாம் போய் காசு மாற்றினான். பாருங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் இந்த போர்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ஹோட்டல் புக் பண்ணினான், அங்கே உங்களுக்கு காட்டினான் அந்த ஹோட்டல். பிறகு அதில் இருந்து அங்கே உள்ளுக்கு செக்இன் பண்ண என்ன சொன்னவேன்னு சொன்னால் 10 ரிங்கெட் நாங்கள் கூடவா டேக்ஸ் கட்ட வேணுமா. கன்ஃபர்மேஷன் வந்து மெயிலில் வந்தது. ஆனால் நான் நினைச்சேன் காசு கட்டியாச்சுண்டு. பிறகு அங்கே போதான் சொல்லிச்சுன்னா அவையில் வந்து இது வந்து அதாவது பே அட் த ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த இடத்துல அந்த ஹோட்டல்லையே வச்சு காசை கட்ட வேணுமான்ட்டு சொல்லி. அப்போ என்ன நான் காசு மாற்றல ஒன்றும் மாற்றல. பிறகு என்ன செய்தேன், செக்இன் பண்ணி போனேன் நான் விட்டுட்டு நம்ம உள்ளுக்கு. பிறகு அங்கே இருந்து ஒரு கிராப் பிடிச்சி இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இது வந்து இந்த போர்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே சாப்பாடு கடை இருக்குது, ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். உண்மையில இப்போ வேறு வந்து மலேசியாவில் விலைவாசியெல்லாம் மீறி கொண்டு போகுது. என்னென்னு தான் மக்கள் வாழினமோ தெரியலை. இலங்கையோட ஒப்படைக்க எங்கேயோ போடுது இன்னும் தெரியலை. பார்ப்போம். சாப்பாடு கடைக்கு சாப்பிட வந்திருக்கிறேன். 6 ரிங்கெட்டுக்கு வந்து மிரக்கறி சாப்பாடு கேட்டு தான் இப்போ வெறும் பண்ணி நினைக்கிறேன். பாருங்க இந்த வெக்கைக்கு எப்படி எல்லாம் இருக்கிற வந்து. சலாமா டேங் பிரதர். ஹலோ பிரதர். ஓகே, பார்த்தீங்கன்னாண்டா நான் ஆர்டர் பண்ணினேன். ஓட்டு ஓகே சாப்பாடு வந்துடுது பாருங்க. மிரக்கறி ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப் இருக்குது. இஞ்சாட தாய்லாண்ட் மாதிரியே மிளகாய் எல்லாம் பட்டி போட்டு வச்சிருக்கிறோம். இதான் பாருங்க சாப்பாட்டு கடை. கூடுதலாக மலேசியன் சாப்பாடுனாலே நாசி நாமக்கன் தான் சொல்கிறேன். ஐயோ நல்லா பழகினேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இந்த கடையெல்லாம் இப்போ போய் சாப்பிட்டு நான் பாருங்கோ. ஒரு சாமான்கள் இருக்கு. பப்பாயா ஜீவன் நட்ஸ் இருக்கு, காஜு அது இதெல்லாம். How much? 1 kilo? What do you want? 1 kilo, how much? Kismis eh? Yeah. Badam. 50 ringgit. 50 ringgit. Okay. 50 ringgit. No, I want to buy the papaya, then I come here. Thank you. பப்பா பழத்தை தடித்து தான் காணல. இந்த இடத்துல இருக்க சந்தை இதில் வேறங்கோ ஏதோ எல்லாம் வச்சிருக்கிறோம். Papaya. Yeah. No, Mimi. Here. Mimi பழங்கள் இங்கே இல்லை. நட்ஸ் இருக்குது பாருங்க, ஆசையாக இருக்குது பாஸ். நட்ஸ் நிறைய நட்ஸ் வந்துருக்கு. இது பாருங்க, காஜு ப்ளம்ஸ் அது இது பிஸ்தா. இங்கே சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இது தூரியன் வச்சு விற்கிறார். தண்ணி போதில் இளநீ. பப்பா பழத்தை தடிக்கு தீரன் காணையில் இங்கே இதில் இருக்கு. ஹலோ பப்பாயா. Papaya tak ada. Tak ada papaya. No. You don't have. Okay. மாம்பழம் பாருங்க, மலேசியன் மாம்பழம். கூட்டி கொண்டு வந்தார். பப்பா பழம் வாங்க மாட்டேன்.
Huh? No, no, no. Papaya. Papaya. No papaya. Papa பழம் இல்லையா பாருங்க பழங்கள் எந்த பெரிய ஓகே இருக்கா What is this? Papaya. Papaya. Tanya papaya pap. No. Fruit, yellow color. Mana ni? Yeah. Rutin dah kata. Keras teh. Oh, bila masuk. Fine ringgit. From Malaysia? Ada From siap. Thailand. Thailand. Very expensive. Siap roti. I am searching papaya. Okey. இருக்குது நல்லா பம்பலா கதைக்கிறேன் இந்த இடத்து மக்கள் பால் போத்தில் இஞ்சாலி பக்கம் மாம்பழம் பாருங்க பப்பாயா Papaya. அடா அடா மில்லியா Ada mango. மலேசியா பப்பாயா நோ No. இந்தியாவிலையும் இருக்கு பாருங்க தாய்லாண்டில் இந்த மாதிரி இருக்குது நிறைய How much? 24. 24 baht. Yeah. Hey, Malaysia. 24 ringgit. Yeah. How many gram? 500. Yeah. 5 kilo. Half kilo. Gluten. 1 kilo? இது பாருங்க நெத்தலி பொரியல் எல்லாமே இருக்கு I am searching papaya. Papaya fruit. No. Fresh one. No. Thailand. Thailand no. Yeah. Malaysia no. Malaysia many fruits but no fruit. Okay, thank you. ஒரு பழம் இல்லையாம் இங்கே பாருங்க பெரிய சந்தை தானே How much? No. 1. Hello. இதில் பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த தமிழ் அண்ணா இருக்கிறார் வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என்ன ராஜா அண்ணா நீங்கள் இங்கே வேலை செய்யுங்க டாக்ஸி அண்ணன் டாக்ஸி அமைது அப்போ இவர் அவர்கிட்ட இங்கே டாக்ஸி இப்போ விலைவாசியெல்லாம் கடுமையாக போட்டு தானே நெருப்பு தரமா டாக்ஸி அதெல்லாம் பரவாயில்ல மற்றும்படி ஹோட்டல் ரேட் டேக்ஸ் 10% எல்லாம் சாப்பாடு சாமான் எல்லாம் இதாக கூட நான் போன முறை வந்தேன் நான் 1 வருஷத்துக்கு மேலே வந்தேன் மலேசியா சரி நான் சும்மா விசிட் பண்ண வந்திருக்கிறேன் நிறைய வித்தியாசம் இதில் பாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குரிய பாதை எப்படி இருக்குது வந்து கீழால் ரோடு கீழெல்லாம் போக போகிறோம் மேலே ரோட்டு கீழே வந்து சுரங்கம் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குரிய பாதை எங்கே போகிறாருன்னு தெரியல கூட்டிக்கொண்டு போகிறாரு பார்ப்போம் சுற்றி தான் போவோம் வேணும் அங்கால பாருங்கோ துறைமுகம் போல் இதில் துறைமுகம் இல்லை நான் நினைக்கிறேன் கஸ்டம்ஸாக இருக்கும் கஸ்டம்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் மலேசியான படாங் பர்சார் ரயில்வே ஸ்டேஷன் ரிப்பேரிங் சென்டர் ஓகே நல்லா பச்சை பசையிலன்னு இருக்குது பாருங்க இந்த இடமே இதை சுற்றி எல்லாம் மலை பகுதிகள் கோவில் இருக்குது இதில் ஒரு கோவிலும் இருக்குது பாருங்க ஸ்டேஷன் தான் பாருங்க அது வந்து அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டு
மலேசியாவில் இருக்கிற தொடருந்து நிலையத்துக்கு வந்து நிற்கிறேன். அங்கேன்னு சொன்னால் இது பட்டாங் பசார்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். இது பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலையும் பார்ப்போம். 2:30 ட்ரெயினாம். இங்கேருந்து சுங்காய் பட்டாணின்னு சொல்கிற இடத்துக்கு போக போகிறேன். பாருங்க, ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலுக்கு பேர் குயில் என்ன கோவில் தான், ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில். இதுதான் பாருங்க அந்த கோவில். கோவில் பூட்டி இருக்குது. பரவாயில்ல, நல்ல பெரிய கோயிலாக தான் கட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சால நவக்கிரகங்களுக்குரிய சந்நிதி. நான் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளுக்கு போய் டிக்கெட் எடுத்து கொண்டு போக சரியாக இருக்கும். பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளுக்கும் வந்துட்டேன். டிக்கெட் எடுக்க வேண்டிய இடமே தான் பார்க்கவும். இது சாப்பாடு கடைகள் இருக்கிற இடம். டிக்கெட் பட்டாங் பசார் டு சுங்காய் பட்டாணி ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். பாருங்க, 9.30 மலேசியன் ரிங்கெட் எடுத்திருக்கணும். KTM என்ற ரயில்வே மேப் பாருங்க. சுங்காய் பட்டாணிக்கு போகிறேன். அங்கேருந்து அப்படியே KLக்கு பஸ் எடுத்து அல்லது வந்து ட்ரெயின் எடுத்து அதெல்லாம் சுற்றி பார்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி போட்டு வந்துட்டேன். 2வது நடைமுறைக்கு வந்துட்டேன். இதில் தான் ட்ரெயின் பேரும். இது என்ன மாதிரி ட்ரெயின்னு சொல்லி பார்ப்போம். வளமையாக மெட்ரோ, ஸ்கை ட்ரெயின் எல்லாம் போயிருக்கேன் மலேசியாவில். ஆனால் தொலைதூர பயணத்துக்குரிய ட்ரெயினில் போனதில்லை. இப்போ முதல்தரமாக போகிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி. வந்து காரில் பிறகு காட்டினேன் ஒரு பெரிய கண்டெய்னர் பட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அந்த இடம் தான் பாருங்க. இது 2வது நடைமுறை. இதில் பாருங்க, அந்த பெட்டியை இழுத்து கொண்டு போகிறதுக்குரிய ட்ரெயின் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரெயினுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறோம். இங்கே பாருங்க, ட்ரெயின் பெருகுதா. இதுதான் KTMன்னு சொல்கிற ட்ரெயின். மலேசியாவில் ஒரு ட்ரெயின். ஊர்வலில் இருக்கிற மெட்ரோ மாதிரி கிடக்கு. ஏசி ட்ரெயின் தான் பாருங்க. இதுதான் பாருங்க KTM ட்ரெயின். அதில் பாருங்க அங்கே போய் நம்ம சொல்லி போட்டிருக்கணும். ட்ரெயின் வெளிக்கிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து காட்டுக்குள்ளாலாம் போய் கொண்டிருக்குது. சுங்காய் பட்டாணி ரயில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். போகுது ட்ரெயின். எந்த பார்த்தா வந்தவங்க தெரியலையே. இப்படி தான் போல போகும். முடியாத போகிறதுக்குரிய பாதை பாருங்க. இதில் பாருங்க ஒரு சாப்பாடு கடை இருக்குது. டாக்ஸியை பிடிச்சி போகிறேன். உங்களோட பேர் என்னண்ணா? ஓ, நீங்கள் மலேசியா தானோ? மலேசியா. எங்கே அங்கே இலங்கையோ ஸ்ரீலங்காவோ? நான் ஸ்ரீலங்கா. இலங்கை. எங்க உங்களோட அப்பா மலேசியாவோ இல்லை வெளியில்? உங்களோட அப்பா இந்தியா? நம்மகிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்காரு ஸ்ரீலங்காக்காரு. என்ன செய்கிறவர்? நம்மகிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்காரு ஸ்ரீலங்காக்காரு. என்ன செய்கிறவர்? ஆள் வரணும்னா நான் தான் நிற்போம் அவரோட ஆள். என்ன வேலை எடுத்து கொடுக்குறோம்? நான் தான் பார்த்து கொடுப்பேன். வேலை எடுத்து கொடுக்குறாரோ?
ஆள் வேலை எடுத்து கொடுக்குறாரு. என்ன மாதிரி வேலையா அது? பேசுறீங்களா அவர்கிட்ட? இல்லை எனக்கு நான் சுற்றி பார்க்க வந்தேன். நான் சும்மா கேட்குறேன், என்னென்ன மாதிரி வேலையை கொடுப்பேன் எடுத்து? பல மாதிரியா இருக்கு. ரெஸ்டாரண்ட் இருக்கு, அப்புறம் பல மாதிரியா இருக்கு. வீசா வீசா உள்ளுக்கு இருக்க வேண்டியதாங்க. அப்போ போலீஸ் ஏதாவது பிரச்சனை வராதோ? நம்பி இருக்கலாம். போலீஸ் வராத இடத்துல நம்ம கச்சீர் பண்ணாத இடத்துல செய்யலாம். கச்சீர் பண்ணாத இடத்துல விசா எடுக்கலாம், ஆனால் பெர்மிட் எடுக்கலாம், வேலை கூட. ஒர்க் பெர்மிட். ஒர்க் பெர்மிட். இதான் அண்ணன் இந்த கார். அண்ணா இருக்க பாருங்க. வணக்கம். ஃபோட்டோ எடுத்துறேன். உள்ளுக்கு வைங்க. செகண்ட் டைம். செகண்ட் டைமா? அப்பா சுடுவது சரியான சூடு. அப்போ சாப்பாடு எல்லாம் தருவிடுமா வேலைக்கு? எடுங்க அப்போ. ஸ்ரீலங்காவிலேருந்து ஆக்கள் வர்றவையோ? ஸ்ரீலங்காவிலேருந்து ஆக்கள் வாரவையோ? இப்போ நீங்கள் இங்கே என்ன செய்கிற நீங்கள் தொழில்? டாக்ஸி. பரவாயில்லையோ, வருமானம் பெறுமோ? ஹலோ ஐயா, ஐயா ஒரு ஸ்ரீலங்காக்காரு உங்க நாட்டு ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு, பேசுங்க. ஒரு பேச போறோம். ஹலோ வணக்கம். ஆமாண்ணே வணக்கம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் இங்கே சுங்காய்பட்டாணிக்கு தான் வந்திருக்கேன். நான் என்னென்னா நான் விசிட் பண்ண வந்து நான் அந்த எஃப்னாசுதன் யூடியூபர்ன்னு சொல்லி நான் அந்த ட்ராவல் சுற்றி பார்க்க வந்தேன், விசிட் பண்ண. அதான் சொன்னேன் இப்படி ஸ்ரீலங்காக்காரர் நிற்கிறோம்னு சொல்லி சும்மா கதைப்போம்னு எடுத்து தந்தவர். நீங்களும் அங்கே இப்போ சும்மா வந்து அவங்கள சந்திக்கலாமோ? இல்லை வேலைண்டு இல்லை நான் சும்மா தான் வந்தேன். நான் தாய்லாந்து போர்டரோட வந்து நான் சும்மா விசிட் பண்ணி தான் வந்தேன். நான் ஏற்கனவே வந்துட்டேன், நான் வந்து போனேன் திருப்பி. இப்போ நான் சும்மா தான் வந்தேன். அப்போ அதான் நான் சும்மா சந்திப்போம் மாட்டேன். என்னுடைய கூட்டாளி மாதிரி இருக்கேன் நாங்கள் ஊரில். அப்போ இவர் சொன்னார் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி, அதை வேலை சம்மந்தமாக எதுவும் இருக்குமோன்னு சொல்லி கேட்போம்ண்டு நேரில் வருவோம் அப்படி. சரியா, நான் பாருங்க. எனக்கு இந்த இவர்கிட்ட நான் நம்பரை வேண்டுறேன். சுங்காய்பட்டாணிலேருந்து கிட்ட போகும் உங்களோட இடம். இல்லை நான் இப்போ ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டல்லேருந்து கிட்டவா? ஹோட்டல்லேருந்து கிட்டா? ஹோட்டல்லேருந்து கிட்டவே இந்த பக்கம் ஹோட்டல். எத்தனை கிலோமீட்டர் வரும்? பஸ் இருக்கு தானே? பஸ் ரூட் இருக்கு தானே? எனக்கு உங்களோட லொக்கேஷன் அனுப்பிடுங்க. நான் இவர்கிட்ட என் நம்பர் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணுறீங்களே? கேஎலுக்கு இப்போ 5ஆம் தேதிக்கு பிறகு கோலாலம்பூர் பக்கம் வருவீங்களோ? நான் 10ஆம் தேதி 11ஆம் தேதி போகிறேன். நீங்கள் 7ஆம் தேதியான்னு சொன்னால் எந்த இடம்? இலங்கையில் யாழ்ப்பாணம் கேண்டியா? நான் 11 தான் போகிறேன். சரி அப்போ யாழ்ப்பாணம் தானே சந்திக்கலாமா வந்தா? சரி, நான் அப்படி இன்றைக்கு வர முடிஞ்சா வாரேன். நான் இல்லாட்டி நான் அப்புறம் பார்ப்பேன். அப்படி வேலையில்னு சொன்னால் இப்போ ஒர்க்கிங் வீசாவோட கொடுக்குறீங்களா இல்லாட்டி வந்து என்ன மாதிரி? விசிட் வீசா. இப்போ ஒர்க் பர்மிட் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களுக்கு? சரி அப்போ பார்ப்போம் என்ன மாதிரி. சரிண்ணா, ஓகேண்ணா. நன்றி. நம்பிக்கையாக செய்வீங்களாண்ணே? அறிவர் டாக்ஸி அண்ணாவோ? நீங்கள் தானோ? சரி அண்ணா. நன்றி. வேலை கொடுக்குறா இங்கே மலேசியன் ஆகலோ இல்லாட்டி
வேலை வாய்ப்பு கொடுக்குறது மலேசியா ஆகலோ இல்லை இங்கே ஸ்ரீலங்கன் சார் நீங்கள் போய் இல்லை அவரு இல்லை கம்பெனி என்ன மாதிரியான வேலைகள் கம்பெனி பல மாதிரியா இருக்கியா காடிக்கு சாயம் அடிக்கிறது என்ன வேலை வேணாலும் இருக்கு போய் கேட்க. இப்போ நான் ஆள் வந்தால் என்ன கேட்க சொல்லுவார், நான் போய் கேட்பேன். அப்படி சரின்னா அவர் அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் இப்போ பாருங்க நாங்கள் அங்கே இந்த விசிட் வீசா வந்தால் அவங்க இமிக்ரேஷனில் கேட்க மாட்டாங்களோ? இமிக்ரேஷனில் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து பிரச்சனை வராதோ? நீ அவரை கேட்கலாமே. நீ நம்பர் எடுத்துங்க, அவர் நம்பர் எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன் அவருக்கு நம்பரை, அவர்கிட்ட நம்பர் ஃபோட்டோ எடுத்தேன். அவர் கேட்டுருக்காங்க, அவர் கேட்டுனான். அப்போ அவர் சொன்னார் நேரில் வேலை சொல்லி கதைப்பம் உண்டு, என்ன தெரியல. நீங்கள் உங்கள் ஸ்ரீலங்கா இந்த பாசம் தானா? தமிழ் தான், தமிழ் வேறு பாசம் இல்லை. இல்லை அங்கே சிங்களமும் இருக்குது, நாங்கள் தமிழ், இலங்கை தமிழர்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள். சிங்களம் பேசி வேறு தானே? ஓ அது வேறு, அது பேச மாட்டீங்க. அது கதைப்பெண், அது அவங்களோட சிங்கள ஆக்களோட கதைப்பெண். என்ன வெயிலான பிறக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தமிழ். ஓ அப்படித்தான். நாங்கள் வந்து இப்படி பேசுவோம், நீங்கள் வெயில் ஆனால் பிறக்குது அன்னைக்கு விளங்க இல்லையா பாருங்கோ இல்லையா? உங்களுக்கு விளங்க இல்லை போல நான் கதைக்கிறேன். 26 கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை இனித்தான். மலேசியாவிலேயே இந்த இடத்துல கெடாண்ட இடத்துல தமிழர்கள் கூட வசிக்கிற இடம். தமிழர்கள் சுங்கப்பட்டாணில நிறைய பேர், கோயில்கள் நிறைய இருக்கு. இங்க கோயில் இருக்கு, நிறைய இருக்கு. அதான் பாத்துறாங்க. நீங்க கொஞ்ச தூரம் உங்க ஹோட்டலுக்கு அந்தாண்ட கொஞ்ச தூரம் போனீங்க, நடந்தே போயிடலாம். ஓ அதான் மாரியம்மன் கோயில் இருக்கு. ஓமா நடந்தே போயிடலாம். ஓமா அதான். அங்க பூசைகள் திருவிழாக்கள் நடக்குமோ? நடக்கும். இப்ப நாளைக்கு சைனீஸ் எல்லாம் சைனீஸ் பிடிச்சிருக்காங்க. ஓ விலையா கூட்டி இது பேப்பாட்டு தான். மலாய்க்காரன் பிடிச்சாலும் கொஞ்சம் விலை குறவா இருக்கும். ஓ சைனீஸ் பிடிச்சனால விலை ஏற்றி போட்டாங்க. ரெண்டா அந்த இறக்குமதி இங்கே வந்து சீனா தான். சைனீஸ் தான் மலேசியா. மலாய்க்காரனை விட நாடு வந்து மலாய்க்காரனோட, ஆனால் மலாய்க்காரனோட சீனா தான் பணக்காரங்க. ஓ நான் புக் பண்ணின ஆராய் பாருங்க, ஒரு ஆள் படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஏசி இருக்குது. இது இந்த விலை வந்து இந்த மலேசியன் காசுக்கு 52 ரிங்கட், அதாவது வெள்ளி. ஆன்லைனில் இந்த கோடாவில் சேல் போனது, அதனால் எடுத்தனா இங்கே பாருங்க. ஆனால் இது இந்த சாதாரண விலை வந்து இங்கே 62 வெள்ளி இருக்குமா. ஜன்னல் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் எல்லா விதமான கடைகளும் இருக்குது, சலூன் கூட இருக்குது. இங்கே என்ன பூக்கடை 2.3 ஜிமாட் ஏதோ வச்சு விற்கிறவன் என்னன்னு சாப்பிட்றாங்க.